अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुह व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुडिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद लक़द क़ाल अल्लाहु तआला फ़ी मक़्तमिल तनज़ील अली वल फ़ुरक़ानिल मजीद औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसअलून बिही वल अरहाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम आमालकुम यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून अल्लाहुम्म सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम वला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अल्लाहुम्म बारिक अला मुहम्मदिन अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम वला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் புனிதமிக்க மாதங்களில் ஒன்றான துல்ஹஜ்ஜிலே நாமெல்லாம் நமது கடமைகளை நிறைவேற்றியவர்களாக இந்த மாதத்தினுடைய பின்தொடர்களாக நாம் எல்லாம் இருக்கின்றோம். பொதுவாக நாம் குறிப்பிட்ட ஒரு செய்தியை மாத்திரமே மனதில் வைத்துக்கொண்டு வாழ்கின்ற மக்களாக இருக்கின்றோம். நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் தரக்கூடிய ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடிய செய்திகளை நாம் கவனம் கொடுத்து பார்ப்பதில்லை. எப்படி இபாதத்துக்களில் ரொம்ப முக்கியமான இபாதத்துக்கள் இருக்கிறதோ அதுபோல் இபாதத்துக்களை அழிக்கக்கூடிய அமல்களும் இருக்கிறது. நம்ம அமல்னாலே நல்ல அமல் அப்படின்னு நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அமலில் ரெண்டும் இருக்குது. அமலு சாலிகன், அமலி ஷைத்தான். ஷைத்தானுடைய செயல்கள், ஷைத்தானுடைய அமல்களும் இருக்குது. நல்ல சாலிகான செயல்கள் செய்யக்கூடிய அமல்களும் இருக்குது. இப்போ நம்ம எப்பொழுதுமே சாலிகான அமல்களை சிறிது காலங்கள் அல்லது சிறிது நாட்கள் அல்லது குறிப்பிட்ட நாட்களில் செய்துவிட்டு மீதம் நமது வாழ்க்கையில் உள்ள நாட்களில் எல்லாம் ஷைத்தானுக்கு விருப்பமான அமல்களை செய்யக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே ஷைத்தானுக்கு விருப்பமான தெரிஞ்சு செய்கிற மானது கிடையாது. மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாததினால் நாம் செய்யக்கூடிய செயல்களில் அதிகமான செயல்கள் ஷைத்தானுக்கு விருப்பம் தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுறாங்க, எவருடைய நாவு மற்றும் கையின் தொல்லைகளிலிருந்து பிற முஸ்லீம்கள் பாதுகாப்பு பெறுகின்றார்களோ அவர்தான் உண்மையான முஸ்லீம்கள் ஆவார். எவர் அல்லாஹ் தடை விதித்தலிருந்து விலகி கொண்டாரோ அவரை உண்மையான முஹாஜிர் ஆவார். முஹாஜிர் அப்படின்னா அல்லாஹ்வின் பாதையில் போராளிகள். போராளினா நீங்கள் ஆயுதம் ஏந்தினா மட்டும் போராளிகள் இல்லை. ஆயுதம் ஏந்தி போராடுவது குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட தினங்களோடு முடிஞ்சிடும். ஆனால் ஷைத்தானுக்கு எதிரான போராட்டம் என்பது ஒவ்வொரு நாளும் எழுந்ததிலிருந்து மீண்டும் படுக்கைக்கு செல்லும் வரையிலும் அந்த போராட்டம் இருக்கிறது. நம்ம அதை பெரிய கவனம் கொடுத்து பார்ப்பதில்லை. இப்போ ரெண்டு விஷயம் அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்க. புகாரியில் 6484 ஹதீஸாக இருக்குது. யாருடைய நாவுகளிலிருந்து பிற முஸ்லீம்கள், யாருடைய கைகளிலிருந்து பிற முஸ்லீம்கள் பாதுகாப்படுகின்றாரோ அவர்தான் முஸ்லீம் ஆவார்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம முதல்ல இந்த ஹதீஸின் அடிப்படையில் நம்மால் அடுத்த முஸ்லீம்கள் துன்பத்துக்குள்ளாகிறாங்களா சங்கடத்துக்குள்ளாகிறாங்களான்னு பார்க்கணும். இப்படி நம்ம என்னைக்காவது உட்காந்து யோசிப்போம்னா யோசிக்கவங்க இருப்பீங்க யாராவது ஒரு சில பேர். பெரும்பாலும் இதை பெரிய தப்பாக எடுத்துக்கிட மாட்டோம். நம்மால் நன்மை பெறுபவர்களை விட நம்மால் கஷ்டம் அடைகிறவர்கள் தான் அதிகம். உண்டா இல்லையா என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நம்மால் நன்மை அடைகின்ற முஸ்லீம்களை விட நம்மால் அன்றாடம் காயப்படக்கூடிய
கஷ்டப்படக்கூடிய துன்பமடக்கூடிய முஸ்லீம்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அது குடும்பத்திலாகட்டும், நிர்வாகத்திலாகட்டும், சமுதாயத்திலாகட்டும் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த பண்புகள் நம்மளிடமிருந்து போகாதவரை நாம் ஒரு நல்ல முஸ்லீம் இல்லை என்பதை அல்லாஹ் தூதர் சொல்லியிருக்கிறாங்க. சாதாரண சொல்ல எச்சரிக்கை. நீ இப்படிலாம் இருந்தீன்னா நல்ல முஸ்லீமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு இதமான சொல்ல, கடுமையான சொல்லு, ஒரு கடுமையான வார்த்தை. அதுக்கு அடுத்து சொல்கிறாங்க, அல்லாஹ் தடை விதித்ததிலிருந்து யார் தங்களை விலக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்யக்கூடிய முஜாஹிர்கள் ஆவார்கள். முஜாஹிது என்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம கவனம் செலுத்தணும். அல்லாஹ் தடை விதித்தது என்ன அப்படின்னு பார்த்தா நம்மள என்ன செய்வோம், பெரிய விஷயங்கள்லாம் சொல்லுவோம், அது எப்போமோ நிகழும். கொலை அப்படிம்போம். யாரெல்லாம் டெய்லி கொலை செய்கிறீங்க? இது வரைக்கும் எத்தனை கொலை செஞ்சுருக்கீங்க? இந்த மாதிரி செய்யவே செய்யாத நம்மளால் இயலாத காரியத்தையெல்லாம் பாவம் விளைஞ்சிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தடை விதித்தல் முக்கியமானது என்ன தெரியுமா? பொய் சொல்லுதல், புறம்பேசுதல், பிறருடைய காரியங்களை துருவி ஆராய்தல், இதெல்லாம் அல்லாஹ் தடை செய்த விஷயம், அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிற விஷயம். இதெல்லாம் நமக்கு பாவமாக தெரியுதா? தெரியலை. என்ன காரணம் தெரியுமா? நம்மளோட கூட்டாளி யார்? ஷைத்தான். யாருக்கு ஷைத்தான் கூட்டாளியாக இருப்பானோ அவர்களுக்கு இது போன்ற அல்லாஹ் தடை செய்த காரியங்கள் பாவமாக தெரியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் சஹாபாக்களை எல்லாம் வரவழைச்சு சொல்கிறாங்க, இந்த மண்ணில், இந்த அரபுலக மண்ணில் நீங்கள் இனி ஷைத்தானை வணங்கப் போவதில்லை என்பது தெளிவாகிவிட்டது. நீ ஷைத்தானை என்ன செய்ய மாட்டீங்க, வணங்க மாட்டீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹை விடுத்து வேறு எதையும் வணங்க மாட்டார்கள் அர்த்தம். அல்லாஹ்வுக்கு இணையாக வணங்குவது கிடையாது. அந்த நிலையிலிருந்து சஹாபாக்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். ஆனால் அறிந்து கொள்ளுங்கள், ஷைத்தான் உங்களை அவளை லேசில் விட்டுவிட மாட்டான். சொர்க்கத்துக்கு போவதற்கு உங்களை சிக்க வைப்பதற்காக பல சூழ்ச்சிகளை விரித்திருக்கின்றான் அந்த பூமியில். அந்த சூழ்ச்சிகளில் ஒன்று தான் நம்முடைய நன்மைகள் அளிக்கக்கூடிய எதெல்லாம் செயல்கள் இருக்கோ, எந்த அமல்கள்லாம் இருக்கோ, அதெல்லாம் ஷைத்தானோட சூழ்ச்சிகள். பாருங்கள், கொலை நம்ம பெருசாக உணர்ந்த நாம், விபச்சாரத்தை பெருசாக உணர்ந்த நாம், இந்த சமுதாயத்தில் வட்டியை பார்த்திங்கன்னா, அதாவது என்னென்னா, ஒரு ஏகத்துவவாதிகள் மத்தியில் வேணால் வட்டியை கொஞ்சம் கடுமையாக விமர்சிப்பாங்க, போக மாட்டாங்க. ஆனால் ஏனே முஸ்லீம் சமுதாயம் எப்படி இருக்குது இன்றைக்கி? குழுக்களில் சீட்டு வாங்கிட்டு 22% வட்டி, 35% வட்டி வாங்கிட்டு புருஷனையும் பிள்ளையில ஓட்டு ஓடணும். எவ்வளோ பேர் தெரியுமா நம்ம ஆட்கள்? திங்கக்கிழமை தோறும் கை கட்டி உட்காந்துருக்கிறா, ஒரு காஃபி சேர் போட்டு உட்காந்துருப்பான். இவ்வளோ சுற்றி இருப்பாள். எங்கள் ஏரியாவில் திங்கக்கிழமை தோறும் இந்த நிகழ்ச்சி, அற்புதமான நிகழ்ச்சி நடக்கும். உட்காந்து கால் மேலே காலை போட்டு நோட்டு வச்சுக்கிட்டு, நீ யாருக்கு வாங்கி கொடுத்த, நீ என்ன வாங்கியிருக்கச்சு, எல்லோரும் கணக்கெடுப்பான் வட்டி சோகனதில். அதில் எல்லாம் நிற்கிறது பூரா யார் தான் நிற்கா? நம்ம வீட்டு பொம்பளை தான் நிற்காடுவோம். வட்டி 28%லேருந்து 35% வரைக்கும் வட்டி. இதில் என்ன செய்வாடா, பேரில் ஒரு சீட்டு தான் எடுக்க முடியும். கூட்டி சேர்ந்துருக்கவங்க பேரில் போய் 4 சீட்டு வாங்கிடுவா. அப்போ மாதம் கட்ட வேண்டியது பெரிய அமௌண்ட் வரும். திடீர்னு ஒரு நாள் நினச்சா ஊரை விட்டு ஓடிடுறது. இந்த ஊரை விட்டு ஓடுற கேஸ் நிறையா இருக்குது. கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டாங்கனாலே அவங்களுக்கு மற்ற எந்த ஒழுக்கமும் அங்கே இருக்காது. அதான் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் போக வேண்டாம். ஒன்றுக்கு பின்னால் ஒன்று பணத்தினால் சிக்க வைக்கப்பட்டுட்டான்னு அவங்கள்ட்ட ஒழுக்கம் கேள்விக்குறியாயிரும். அவங்க தன்னை நிற்பதற்கு தயாராகிடுவாங்க. பணம் தான் மெயின். அதனால தான் ஷைத்தான் விரிச்சு இந்த சூழ்ச்சியான இந்த வட்டி இந்த சமுதாய அரசியலில் பெரிய ஒரு குற்றமாக கருதப்படலை. சரி, நாம் வட்டியை உணர்ந்துருக்கிறோம். ஆனால் நம்ம எதை உணரலை? புறம் பேசுகிறத. இன்றைக்கி காலையிலேருந்து இந்த ஜும்மா நேரத்து வரைக்கும் யாரையாவது பற்றி புறம் பேசாமல் இந்த மஜ்லிஸுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய வெற்றி தான். காலையில் எழுந்தவுடனே நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்குது. புறம் பேசக்கூடிய சூழ்நிலை, அடுத்தவங்களை தோண்டி துருவி ஆராயக்கூடிய சூழ்நிலை, அடுத்தவங்களை குறைகளை நம்ம பெருசுப்படுத்தக்கூடிய சூழ்நிலை, இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு மக்கள் மத்தியில் பரப்பக்கூடிய சூழ்நிலை, இதிலெல்லாம் நம்ம மூழ்கி போயிருக்கிறோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இவையெல்லாம் என்ன தெரியுமா? நமது அமல்களை அழித்து சாம்பலாக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தது. ஆனால் இதுக்கு பற்றி நமக்கு என்னங்க பயந்துருக்கிறோமா? புறம் பேசுறதுக்கு பயந்துருக்கிறோமா? பொய் சொல்ல பயந்துருக்கிறோமா? அப்போ இதுக்கெல்லாம் பயம் வர மாட்டேங்குது. அப்போ இதுதான் ஷைத்தானுடைய வலையில் சிக்கிட்டவங்களுக்கு அர்த்தம். இதுதான் ஷைத்தானுடைய வலையில் சிக்கிட்டா நம்மை அழிக்கக்கூடிய பாவங்கள் நமக்கு பாவமாக தெரியாது. ஷைத்தானின் வலையில் யார் சிக்கலையோ அவர்களுக்கு சிறிய ஒரு குற்றம் கூட பெரிய பாவமாக இருக்கும். அல்லாஹ் பத்தி சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு மூமினுக்கு சிறிய பாவம் என்பது அவன் தலைமேல்
வந்து விழக்கூடிய மிகப்பெரிய பாறையை போல் உணர்வான். அந்த பெரிய பாறை இருக்க உருண்டு விழுந்தா நான் அழிஞ்சிருவேன்னு சொல்லுவான் சின்ன ஒரு குற்றத்திற்கு. ஆனால் காஃபிர் எப்படி இருப்பான்னு சொன்னால் மூக்கில் போட்டிருக்கின்ற தூசி தட்டுவது போல தட்டி விடுவான். அதெல்லாம் அவனுக்கு பாவமாக தெரியாது. இப்போ நாம் எதில் இருக்கிறோம்? நாமளாம் நம்மளை வந்து ஒரு நல்ல முஸ்லீம் நல்ல மூமின் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. நம்மளுடைய செயல்களும் நம்மளுடைய எண்ணங்களும் தான் அல்லாஹ்விடத்தில் நாம் யார் என்பதை சாட்சி சொல்லும். இது ஒன்றும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகிற காரியம் இல்லை. மறுமையில் யாரெல்லாம் முஸ்லீமு ரப்பே நாங்கள் எல்லோரும் ஐடி வச்சுருக்கிறோன்னு சொல்லி ஐடி போட்டு நிற்க முடியாது. அங்கே அம்மனமாக நிற்போம். ஐடிலாம் கிடையாது. இருக்க ட்ரெஸ்ஸே பிடிங்காகும். இருக்க ட்ரெஸ்ஸே பிடிங்கி நிர்வாணமாக நிற்க போகிறோம். அங்கே ஐடி போட்டுக்கிட்டு நிற்க முடியாது. நான் ஐஎம் ஏ முஸ்லீம், சூப்பர் முஸ்லீம், நம்பர் 1 முஸ்லீம்ல எந்த விதமான ஐடியா அங்கே இருக்காது. அங்கே அல்லாஹ் தான் பார்ப்பான். யார் முஸ்லீம் பார்ப்பான், யார் முனாஃபிக்கன் பார்ப்பான், யார் முஷ்ரிக்கன் பார்ப்பான், யார் காஃபிரன் பார்ப்பான், யார் பாஷிக்கன் பார்ப்பான். ரகரகமாக பிரித்து விடுவான். அல்லாஹ் பிரித்து விடும் பொழுது என்ன மலக்கிட்ட போய் நாம் என்ன செய்ய முடியாது. மாணவர்கிட்ட நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, நான் வந்து அந்த சைடு போகக்கூடிய ஆள் இருந்தாங்க, என் ஐடி காட்ட முடியாது. ஏன் பிரிக்கிறது யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரிக்க சொல்லுவான். நமக்கு எந்த தகுதி இருக்கிறதோ, எது நம்ம தராதரமோ, எந்த கூட்டத்தில் நாம் நிற்க வேண்டுமோ அங்கே நிறுத்தப்படுவோம். ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது அங்கே நாம். அப்போ இந்த பூமியில் வாழும் பொழுது குற்றத்தை குற்றமாக உணரக்கூடிய தன்மை வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வின் பாதையில் இருக்கணும். அல்லாஹ்வின் பாதையில் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறா பாருங்க, ஒரு அழகான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நபியை கூப்பிட்டு உங்களுக்கு விஷயம் சொல்ல கேளுங்கன்னு சொல்லிட்டு ஹல் நபியுக்கும் நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அலா மன் நஸ்ஸலு ஷயாத்தீன், யார் மீது ஷைத்தான் இறங்குகிறார் என்று உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? யார்கிட்ட கேட்கான்ல? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கான். ஷைத்தான் இறங்குவான். யார் மேலே இறங்குவான் தெரியுமா? அப்படி கேட்டுட்டு சொல்லுதான். அடுத்து யார் மேலே இறங்குவாங்க தெரியுமா? நஸ்ஸலுல் அலா குல்லி அஃபாக்கின் அசீம், யார் பெரும் பொய்யர்களோ, யார் பாவிகளோ அவர்கள் மீது ஷைத்தான் இறங்குவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அப்போ ஷைத்தான் இறங்குவதில் 2 இருக்குது. உடலில் இறங்குகிற ஷைத்தான் இருக்கான், உள்ளத்தில் இறங்குகின்ற ஷைத்தான் இருக்கான். இப்போ பெரும்பாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவங்க இருக்குது இல்லையா? நம்ம உடம்புல ஷைத்தான் இறங்க முடியாது. நம்ம திங்குன்னு ஆட முடியாது, நாக்கை துருத்த முடியாது, பல்ல கடிக்க முடியாது, இப்படிலாம் செய்ய முடியாது. இது உடலில் இறங்கக்கூடிய சைத்தான். ஆனால் சைத்தான் உள்ளத்தில் இறங்கி இருந்தால் நமக்கு மார்க்கம் தெரிஞ்சால் கண்டுபிடிச்சிடலாம், அவனை விரட்ட முடியும். உள்ளத்தில் சைத்தான் இருந்துக்கிட்டு தான் என்ன செய்வான்? போய் சொல்லு, புறம்பேசு, அடுத்தவங்க காசு ஆட்டையை போடு, இது இப்படி செய், இது ஒரு தடவை இதை மட்டும் செஞ்சிரு, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒவ்வொருத்தரும் பாரு என்னமெல்லாம் பண்ணுறான், நீ எவ்வளோ சூப்பராக நாளைக்கு காலையில் ஃபஜருக்கெல்லாம் போயிருக்க, நீ எப்பேற்பட்ட ஆளுக்கு மாதிரி செய்வான். தடவி கொடுத்து தண்ணியை தொழிச்சு பெரடியில் செஞ்சிருவான், தடிச்சிடுவான். சுகமாக்கி நம்மளை கண்ணை மூட வச்சு பெடரியினுடைய நரம்பை தரித்து விடுவான், எல்லாம் அழிச்சிடுவான். அப்போ நமக்கு நல்ல விளைக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு தவறான காரியம் செய்யும்போது அல்லாஹ்வின் அடியார்களுக்கு அல்லாஹ் ஒரு பாதுகாப்பு அளிப்பான். என்ன தெரியுமா? அவன் தவறுக்கான காரியத்துக்குள்ளே போயிடுவாங்க. போன உடனே அல்லாஹ் அவர்களுக்கு திடுக்கிட்டு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவான். ஆஹா, தப்பு பண்ண இருந்தமே, யார் அப்போ என்னை காப்பாற்றினேன், அதை விலகிடுவாங்க. இப்படி யார் தவறுக்குள் சென்று விழிப்படைந்து விலகிவிட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து சொல்கிறான், அடுத்த வசனத்தில், யார் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை விட்டு விலகிவிட்டார்களோ அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களுக்கான அத்தனை கதவுகளும் திறக்கப்படும். தப்பு பண்ணுவான், அவன் சின்னதாக ஒரு பிளான் பண்ணியிருப்பான், சூப்பராக பண்ணக்கூடிய அளவு வாய்ப்பு கொடுத்துருவான்ல. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய அருளை விட்டு, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை விட்டு அவன் விலக்கப்பட்டு விட்டான். அவன் நாசத்தை நோக்கி, அவனுடைய அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான். அப்போ அவன் நினைப்பான், நம்ம கில்லாடி எவ்வளோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், யார்ட்டையும் மாட்டலைன்னு. நீ மாட்டாதாண்டா உனக்கு சோதனை. நீ மாட்டியிருந்தால் வெக்கப்பட்டு விட்டுருப்ப. நீ மாட்டியிருந்தால் வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு அதோடு விட்டுருவான். மாட்டவே இல்லைன்னு யார் நினைக்கிறான், அவன் தொடர்ந்து தவறு செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டான். அவன் யார்? அல்லாஹ்வினுடைய அருளை விட்டு தூரமாக்கப்பட்டவன். எவ்வளோ பெரிய விஷயங்கள். நம்ம இதையும் தலையில்தான் வரமைக்கிறான். அவன் பெரிய கில்லாடிப்பா, என்ன பண்ணாலும் அவனை இப்போ கண்டே பிடிக்க முடியாது. பயங்கரமான ஆள், டெக்னிக்கலான ஆள். என்ன டெக்னிக்கலு? மண்ணாங்கட்டி டெக்னிக்கலு ஒன்றும் கிடையாது. நீ என்ன டெக்னிக்கல் பண்ணி எத்தனை கோடி ஆச்சுருந்தாலும் நீ செத்தா ஜனாசா தான், ஒன்று தூக்கி போட்டு எல்லோரும் இருக்கிற பங்கு தான் வைக்க போகிறா, இருக்கிறத பங்கு தான் வைக்க போகிறா. ஒன்றை வச்சுட்டு அளவா 3 நாளைக்கு வச்சுருந்து யாரும் விளையாட முடியுமா? நீ என்ன எலிசபெத் மகாராணியா? 28 நாள் உன்னை தலைக்கு மேலே தூக்கி வச்சு குண்டு வச்சுக்கிட்டு ஊராக போய் சவப்பட்டி வச்சுட்டு போகிறதுக்கு ஒரு இளவும் கிடையாது. பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் சேர்ந்து மையத்தை அடக்கிறதுக்கு டயட் சொல்லிடுவாங்க, இதில் தூக்கு
காலையில் வரைக்கும் ஜனாஃப், என் கணவன் ஜனாஃப், இப்போ ஜனாசா ஆகிட்டா தூக்குங்க அவனன்றா. வருத்தம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதுக்கு மையத்தை வச்சுக்கிட்டு இருக்க முடியாத. இதுதான் யதார்த்த நிலைமை. சொந்த வீட்டில் தங்க முடியாத நிலைமை தான் நமக்கு. மௌத்தாயிட்டா சொந்த வீட்டில் தங்க முடியாத நிலைமை தான். மையவாடிக்கு வெட்டி போட்டுக்கிட்டு இருக்க. அதுவும் அந்த குழியை தேர்வு செய்யக்கூடிய உரிமை கூட நம்மகிட்ட இல்லை. இப்போ கூட ஒரு நடிகை ஒருத்தர் இறந்தார். அந்த ஒரு நடிகை என்ன செய்திருக்காருன்னா, ஒரு கிறிஸ்டின். அவர் 26 வருடத்துக்கு முன்னாலே சொந்த செலவில் கல்லறை கட்டியிருக்காரு. நான் இறந்தால் இதில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. சவுதியில் வைப்பாங்களா அது மாதிரி கூடு மாதிரி செஞ்சு ஜனாசா வச்சு உள்ளே தள்ளுற மாதிரி செட்டப்பு அதெல்லாம் கொண்டு அடக்குனாங்க. நமக்கு அந்த ரைட்ஸ் கூட கிடையாது. என்ன ரைட்ஸ் கிடையாது? மௌத்தானா ஜமாத்தில் ஒரு இடத்துல குழி தோண்ட சொல்லுவாங்க, ஒன்று போட வேண்டியதான். இதுதான் சொந்தமாக அடங்கக்கூடிய இடத்த தேர்வு செய்ய முடியாது. இதுதான் நம்ம யதார்த்த நிலை. ஆனால் நாம் நினைக்கிறோம் இந்த உலகமே என்ன நம்பி இருக்குது, இந்த உலகத்தை நான் தான் சுழலை செய்கிறேன், என் சமுதாயத்தை நான் தான் கட்டிக்கிறேன். ஒன்றுமே இல்லை, நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. முடிந்தால் நான் எனக்கு நல்ல அமல்களை செய்து கொண்டு என்னை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி கொள்ளலாம். அதுக்கான வாய்ப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதில் பூரா நம்ம கோட்டை விட்டுட்டு எதிலெல்லாம் நம்மளுடைய அதிகாரம் இல்லையோ, எதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லையோ, அதிலெல்லாம் நாம் மூக்கு நுழைக்கக்கூடிய பெரிய அறிவாளிகளாக இருக்கிற என்பது தான் வேதனைக்குரிய விஷயம். ஆகைய அன்புக்குரியவர்களே, இனி வரும் காலங்களில் நாம் எப்படி இருக்கிறோம்னு சொன்னால், அல்லாஹ்வை நாம் வணங்கக்கூடியவர்களாக இருக்கணும். அது அடுத்து நான் செய்த ஒரே ஒரு நன்மை கூட அழியக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கணும். இந்த ரெண்டு இருந்தால் மட்டும்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். அதுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் அவன் சொல்கிறான். அப்போ சைத்தான் என்ன செய்வான்? இறங்கி சைத்தான் ஒரு மனிதன் மேலே இறங்கி அவனுக்கு கெட்ட விஷயங்களை பூரா ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அல்லாஹ்வோட தூதர் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் வீட்டை விட்டு அதிகாலையில் வெளியில் இறங்குறான். ஒவ்வொரு மனிதன் இறங்கும் பொழுது அவனுக்காக நியமிக்கப்பட்ட சைத்தான்கள் பல சைத்தான் நல்லா விளக்கிடுங்க. ஒரு மனிதனுக்கு கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட சைத்தான்கள் வேலை செய்திருக்கிறாங்க, நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க வழி கிடக்கிறதுக்கு. ஒவ்வொரு காரியத்திலும் தனித்தனியாக வருவாங்க, ஒவ்வொரு காரியத்திலும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி 2 சைத்தான்கள் காலையில் வீட்டை விட்டு வெளியில் இறங்கும்போது வந்து நிற்பான். அவர் 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் வரும். என்ன வாக்குவாதம் தெரியுமா? நான் தான் இன்றைக்கி என் கையில் எடுத்து ஒரு வழிக்கு எடுப்பேன், நான் தான் எடுப்பேன். அவங்களுக்குள்ள சண்டை நடக்கும், நம்மளை தூக்கிட்டு போகிறதுக்கு, நம்மளை நாசமாக்குறதுக்கு அவங்க 2 பேரும் சண்டை நடக்கும். இறங்குகின்ற மனிதர் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்று சொல்லி இறங்கி விட்டால் இந்த 2 பேர் சொல்லுவாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரான். யார் இந்த 2 சைத்தான் சொல்லுவானா? இவன் நமக்கு சூட்டபுளான ஆள் இல்லை. யாரை கூப்பிடுதான்? அல்லாஹ் கூப்பிட்டுட்டான், அல்லாஹோட பாதுகாப்புக்குள்ளே போயிட்டான், இவனும் வழி எடுக்க முடியாது, வாங்க போகணுன்னு போயிடுவான். 2 சைத்தான் போயிடுவான். இன்றைக்கி நம்மள காலையில் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது எவ்வளோ பேர் பிஸ்மில்லாஹி தவக்கல் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு சிந்தனை சிலவருக்கு தெரியும், மறந்துடும். இந்த மறக்கடிக்கிறது யார் தெரியுமில்ல? சைத்தான். ஏன் மறக்கிறோம் தெரியுமா? அவசரம், சீக்கிரம் போகணும். இதுக்கு ஒரு சூழ்நிலை சொல்லித்தராங்க. அவசரம் என்பது சைத்தானிடமிருந்து வந்துள்ளது, பொறுமை என்பது நிதானம் என்பது அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ளது. அப்போ நம்ம இறங்கும் போது, வீட்டை விட்டு இறங்கும் போதே படபடன்னு வந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம காலையில் யார் வேலை செய்கிறோம்? சைத்தான்ட்டு வந்து அந்த கோம்பை பேக்கை எடுத்துகிட்டு வேலை செய்கிறோம். அவனுடைய இதைத்தான் நம்ம செய்கிறோம். அவன் பதட்டப்படக்கூடாது. ஒரு முஸ்லீம் பதட்டப்பட்டால் அவனுக்கு என்ன ஆயிரும்? நன்மையான காரியங்கள் எது, தீமையான காரியங்கள் எது என்பதில் மறக்கடிக்கப்பட்டுரும். நீ தமிழில் கூட பழமொழி சொல்லுவாங்க, பதறாத காரியம் சிதறாது. அருமையான விஷயம். பதட்டம் என்பது ஒரு மனிதனுக்கு எதிரானது. எதிலெல்லாம் பதறானோ அதில் எல்லாம் தோல்வி அடைந்து விடுவான், அல்லது தோல்வி பயத்தால் பதறுகிறான். எதிலெல்லாம் ஒரு மனிதன் நிதானமாக இருக்கின்றானோ அதில் வெற்றி அடைவான். எவன் வெற்றி அடைவான் என்று எண்ணுகின்றானோ அவன் பதட்டம் அடைய மாட்டான். ஒன்றோடு ஒன்று பின்னி பிளந்தது. காரணம் என்ன? மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நிதானம் என்பதும் பொறுமை என்பதும் பதட்டம் என்பதும் சாதாரண வார்த்தைகள். ஆனால் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பதட்டத்தை சைத்தானோடு இணைத்து சொல்கின்றாங்க, நிதானத்தை அல்லாஹ்வோடு இணைத்து சொல்கின்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும் என்று சொன்னால் நிதானமாக இருக்க வேண்டும். ஆகையால் காலையில் இறங்கும் பொழுது நான் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ்னு சொல்லி இறங்கணும் என்ற எண்ணத்தோடு யார் வீட்டை விட்டு இறங்குறாங்களோ அவங்களுக்கு மீது சைத்தான் காலையிலே தோல்வி அடைஞ்சிருதான், போயிடுவான். நம்ம இந்த வீட்டு முன்னால் என்னது வேஸ்ட்டுங்க. அதுபோல் வீட்டுக்குள் நுழையும் பொழுது யார் சலாம், நம்ம சொந்த வீட்டில் தான் யார் சலாம் சொல்லிவிட்டு நுழைகின்றமோ பின்னால் நம்ம பெருங்கூட்ட கூட்டம் வருவான். நம்ம கூட தங்குதுக்கு நைட்டில் நம்ம அவனுக்கு எழுது ஃப்ரீ லாட்ஜ் நம்ம வீடு வருவான். சலாம் சொன்னோடனே எப்போ இந்த வீட்டில் தங்கினா நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு அடுத்த வீட்டுக்கு போயிடுவான். இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் அல்லாஹ் ஒருத்தர் சொல்லுவாங்க, நீங்கள் வீட்டை பூட்டும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி பூட்டை போடுங்கண்ணா. இப்போ ரசூல் சொல்ல கேட்டாங்க, பூட்டுவதற்கு பிஸ்மில்லா சொன்னால் அதுக்கு என்ன, எங்களுக்கு எதை நாங்கள் எப்படி விளைங்கிறதுன்னு. ரசூல் சிரிச்சுட்டாங்க, யார் பிஸ்மில்லா சொல்லி வீட்டை பூட்டுதீங்களோ அந்த வீட்டை சைத்தான் திறக்க மாட்டான். சைத்தான் என்ன செய்ய மாட்டான்?
திறக்க மாட்டான். சைத்தான் திறக்கான்னு என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள நுழைதான்னு அர்த்தம். பிஸ்மில்லா சொல்லி வெளியேறது, பிஸ்மில்லா தவக்கத்தா சொல்லி தமிழ் பயணங்களை தொடர்றது, வீட்டுக்குள் நுழையும்போது சலாம் சொல்லி போகிற அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறது, இதெல்லாம் இந்த திக்ர்கள் என்பது நம்மை சுற்றி இருக்கிற வரைக்கும் சைத்தானிடமிருந்து பாதுகாக்கக்கூடிய காரியம். அப்போ இப்படி நம்ம திக்ரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க நாம் ஒரு பொய் சொல்லணும்னா என்ன செஞ்சிடும்? டக்குன்னு யோசிப்போம். காலையிலேருந்து சுபான்லாம் சொல்லியிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்கோம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கோம், லாஹூல வலாஹுத்த இல்லா பில்லாஹ் சொல்லியிருக்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹ சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த நாவில் நான் பொய் சொல்லவான் எப்போ நமக்கு தோன்றிடுச்சோ அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட ஈமான் ரூஹானியத்து உயிரோடு இருக்கிறதுன்னு அர்த்தம். பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் மனசாட்சி உறுத்தலைன்னு சொன்னால் நம்மளோட ஈமான் செத்து மடிந்து விட்டதுன்னு அர்த்தம். நீ நம்மளே ஒரு நாள் பார்க்கலாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்வாங்கன்னா, உண்மையை சொல்ல முடியாத இடத்துல கூட பொய் சொல்ல மாட்டாங்க. உண்மையை சொல்ல முடியாத இடத்துல பொய் சொல்ல மாட்டாங்க. இதை பாருங்கள், ரசூல் நமக்கு எவ்வளோ பயிற்சி நமக்கு கொடுத்துருக்கிறான்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, போயிட்டு ஒரு போர் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி ஆராய்வதற்காக சென்று கொண்டு இருக்கிறாங்க. பின்னால் ரொம்ப தூரமாக படைகள் வந்துக்கிட்டு இருக்கு, முன்னாடியே இவங்க போகிறாங்க. இப்போ இருக்க தலைவர் மாதிரி வீட்டில் இருந்து ஆர்டர் கொடுத்துட்டு அவன் டீ சாப்பிட்டு ஒயின் சாப்பிட்டு உறங்கக்கூடிய தலைவர் அவங்க இல்லை. அவங்க தான் போர்க்களத்தில் முன்னால் போவாங்க. போகும்பொழுது எதிர்த்து ஒரு ஆள் வரார். அவர் வரும்பொழுது அவர் உள்ளூர்வாசி. அவர் கேட்குறாரு, நீங்கள்லாம் எங்கேருந்து வாரீங்கன்னு நினைக்கிறாரு. எங்கேருந்து வாரீங்கன்னு கேட்டார். இப்போது பொய் சொல்ல முடியாது. மதினாலேருந்து வாரேன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்? தகவலை எல்லாருக்கும் பரப்பிடுவார். பொய் சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக பதட்டப்படாமல் சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாருமே தண்ணியில் இருந்தாப்போ வரோம். நாங்கள் கொஞ்சம் தூரம் போயாச்சு. போனோன்னா அபூபக்கர் சித்திரத்தை இருக்காங்க, அல்லாஹ் தூதரே அவர் கேட்டக்கு நீங்கள் என்ன மதினாலேருந்து தான் நம்ம வரோம், தண்ணியிலேருந்து வர சொன்னேன். அவன்கிட்ட மதினாலேருந்து வர சொல்ல முடியாதுப்பா, நம்ம எல்லா உயிரினமும் தண்ணியிலேருந்து தான் நல்லா படைச்சிருக்கான், அதுதான் சொன்னேன். நாங்கள் எங்கே எதை கொண்டு நினைக்கிறாங்க பாருங்க. சொன்னது உண்மை, இவங்க சொன்னது உண்மை, இன்னொரு உண்மை மறைக்கப்பட்டிருக்கு. இது ரசூல்லா சொல்லி தந்த ட்ரிக்கு நமக்கு. இது நம்ம செய்யலாம், தப்பு இல்லை. இதை நம்ம செய்யலாம், தப்பு இல்லை. இதே போல் ஹிஜ்ரத்து போகும்போது முன்னால் முக்காடு போட்டுக்கிட்டு யார் நடக்கா? ஒட்டகத்துக்கு முன்னால் அல்லாஹ்வோட தூதர் நடக்கிறாங்க. கம்பீரமாக ஒரு 25 வயது இளைஞனை போல் நடந்து கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வயசு 53. அவங்க தான் முன்னாடி போகிறாங்க. நெஞ்சு நிமித்தி முக்காடை போட்டு அழகாக இப்படி போட்டுக்கிட்டு அடிச்சுறாங்க, நடந்து போகிறாங்க. பின்னால் கொஞ்சம் லேசாக உடம்பு வளைந்தவரா யார்? அபூபக்கர் சித்திக் இன்னொரு அடிமையும் ஒட்டகத்தை பிடிச்சிட்டு போகிறாங்க. அங்கேயும் ஒரு நபர் குறுக்கிட்டு, இது யார் இந்த மனிதர் கேட்கார். இவங்க உயிருக்கு பயந்த நிலையில் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் ஹிஜ்ரத் பண்ணி வராங்க. அவர் யார் என்று கேட்கும் பொழுது அவங்க அபூபக்கர் சித்திக் சொல்கிறாங்க, யார்? அல்லாஹ் ஒரு ஸ்டைல்லே பேசுகிறாங்க. அவர்கள் அவர் எங்களை வழிநடத்துபவர், நாங்கள் அவர்களை பின்பற்றுபவர்கள். என்ன அற்புதமான சொல்லு பாருங்கள். அவர் எங்களை வழிநடத்துபவர், நாங்கள் அவரை பின்தொடர்பு சொல்லிட்டு விறுவிறு போயிட்டாங்க. அவர் விளைஞ்சிக்கிட்டாரு, ஓஹோ இவங்க போகிற இடத்துக்கு அந்த ஆள் வழிகாட்டி போலுக்கு நினச்சிட்டு போயிட்டார். என்ன சொல்லுது? இப்போ சொல்கிறது சரியா இல்லையா? ரசூல்லா தானே வழிகாட்டி, நம்மளாம் யார்? அவங்கள பின்தொடரக்கூடியவங்க. பாருங்கள், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் பாடம் பயின்றவர்களும் பொய் சொல்லக்கூடிய இடத்துல கூட உண்மையை கொண்டு ஒரு பொய்யை மறைக்கிறாங்க. ஒரு உண்மையை கொண்டு இன்னொரு உண்மையை மறைக்கிறாங்க, பொய்யை அகற்றப்படுது. அப்போ பொய் என்பது இந்த மார்க்கத்தில் மிக கடுமையான விஷயம். ஆனால் இன்றைக்கி நமக்கு பொய் தான் சிலவர் கேட்டது. வியாபாரத்தில் மூலதனம் 1 லட்ச ரூபா போட்டால் 2 லட்சம் பொய் இருக்கணும் மாட்டாங்க. அது 2 சேர்த்தா தான் நமக்கு என்ன செய்யும்? பிஸ்னஸே பண்ண முடியுது. பொய், ஒரே பொய். அப்போ அல்லாஹ்வோட தூதர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. மார்க்கெட்டுக்கு போய் கோதுமை விற்கிற ஒரு ஆள்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க? அவர் கோதுமை விற்றுக்கிட்டு இருக்கிறாரு. வேகமாக உள்ள அந்த கோதுமை குவியலில் கையை விட்டு அப்படி வெளியில் ஒரு குத்து எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. அந்த கோதுமை ஈரமாக இருக்குது. மேலே உள்ள கோதுமை காஞ்சிருக்கு. அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த கோதுமை ஈரமாக இருக்குன்னு சொல்லித்தான் நீ விற்கணும். நீ மேலே காஞ்ச கோதுமையை போட்டிருக்கிற, இதை காட்டி மக்கள் வாங்கிட்டு நீ ஈரத்தை சேர்த்து கொடுத்தீங்கன்னா நீ வியாபாரத்தில் மோசடி செய்தவனாகி விடுவாய். அல்லாஹ் உனக்கு பரக்கத்தெல்லாம் மாய்க்கிறோன்னு சொன்னோன்னே அந்த மனிதர் அடுத்தாக்கள் எப்படி வியாபாரம் பண்ணுறாரு? என் கோதுமை மேலே காஞ்சதுக்கு உள்ள ஈரமாக இருக்குன்னு இந்த ஈரத்தை போய் மேலே கொண்டு வந்துட்டார். ஒரு வியாபாரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலை பாருங்க. இப்படி எல்லா விஷயத்திலையும் பொய் என்பது இருக்கவே கூடாது. காரணம் என்ன? அல்லாஹ் ஒருத்தர் சொல்றாங்க, பொய்யை நீங்கள் அற்பமாக கருதாதீங்க, அற்பமான பொய் உங்களை நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும். நன்மையை நீங்கள் அற்பமாக சின்னது நினைக்காதீங்க,
அந்த அற்பமான சிறிய நன்மை உங்களை சொர்க்கத்தில் கொண்டு சேர்த்து விடும். ஏன் தெரியுமா? அற்பமான பொய் உங்களை அல்லாஹ்வின் பதிவேட்டிலே பொய்யர்கள் என்று பதிவு செய்யப்படும். அற்பமான நன்மை செய்வர்கள் கூட அல்லாஹ்விடத்தில் எனக்கு நன்மை இதுக்கான கூலி கிடைக்கும் என்றால் நீங்கள் வாய்மையாளர்கள் உண்மையாளர்கள் என்ற இடத்துல பதிவு செய்யப்படும் என்று அல்லாஹ்வோட தூர் சொல்லி தராங்க. நமக்கு இதெல்லாம் பற்றி பேசும்பொழுது எப்படி இருக்கும்? கொஞ்சம் குறுக்கு குடையும், தூக்கம் வரும். நமக்கு எப்படி பேசணும்? நமக்கு இந்த ரோட்டில் போட்டிருக்கால ஃபாஸ்ட் ஃபுட்டு ஸ்பைசியாக, உப்பு உரப்பா, கண்ணையும் தண்ணி வரும், வாயிலையும் தண்ணி வரும், காலையும் தண்ணி வரணும். அந்த மாதிரி செய்திகள் தந்தோம்னா எல்லோரும் என்ன செய்வியா? அப்படி நிமிர்ந்திருப்பியா? உங்களை வந்து திருத்தக்கூடிய, உங்களை மெருகேற்றக்கூடிய அல்லாஹ்வுடைய அறிவுரைகள் சொல்லும் பொழுது மெருகேறுவதுக்கு போல் நம்ம எப்படி ஆயிடுவோம்? மெழுகுவத்தி போல் கரைஞ்சி அப்படியே இடத்துல தூங்கிடுறோம். இது இந்த சமுதாயத்தில் ஒரு விஷயம். என்ன போல கல்வி தேடல் இருக்கணும். ஒரே ஒரு செய்தி. இமாம் புகாரி இருக்கிறாங்க இல்லையா? இமாம் புகாரி அவங்க ஒரே ஒரு ஹதீஸுக்காக 7 நாள் பயணம் செய்து ஊருக்கு போகிறாங்க, வேறு நாட்டுக்கு போகிறாங்க. ஒரு செய்தி இருப்பதாக அறிந்து ஒரு ஹதீஸை பெறுவதற்காக 7 நாட்கள் பிரயாணம் செய்து போகிறாங்க. நீங்கள் நமக்கு தட்டு நேரத்தில் என்ன வந்துடும்? எல்லாமே இருக்குது, எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கு. ஹதீஸ் கிரந்தங்கள் விதவிதமாக இருக்குது, நிறைய செய்திகள் நம்ம மத்தியில் இருக்குது. ஆனால் நமக்கு அதிலெல்லாம் நேரம் இல்லை. பள்ளிவாசல் வந்து நம்மளோட ஃபேஸ்புக் பார்க்குறவங்க, வாட்ஸ்அப் பார்க்குறவங்க தான் அதிகம். இன்றைக்கி இவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 2 ஃபேன் 2 பக்கம் ஓடுது. நடுமத்தில் கால் மேலே கால் ஓட்டு என்ன செய்கிறான்? எந்த ஆயத்து வரோம் பார்த்தா வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு. இதுதான் இந்த சமுதாயத்துடைய அழிவு போன நிலைமை. பள்ளியில் இருக்கிறோம் என்ற அந்த அமானித மோசடி. ஒரு மனிதனுக்கு 2 ஃபேன் பண்ணி அமானித மோசடி. இல்லை நான் போடல 2மே ரைட்டு எஞ்சி போயிட்டாங்கல்ல, ஒரு ஆள் தானே இருக்கிறீங்க, ஒரு ஃபேனை கட் பண்ணுங்க, ஒரு ஃபேனுக்கு நேரம் இருங்க. உங்கள் வீட்டில் ஒரு ரூமுக்குள்ளே 2 ஃபேன் இருக்குது, போட்டுருப்பீங்களா? அப்போ உங்களுக்கு உறுத்துதல் இல்லை. 2 ஃபேன் ஓடுதை, நான் ஒருத்தர் இருக்கிறேன்னு இது தப்புன்னு உறுத்தலைன்னு சொன்னால் நீங்கள் எந்த பாதையில் பிரயாணித்து கொண்டிருக்க சின்ன உதாரணம் தான் இது சின்ன உதாரணம் தான். பள்ளியில் இருக்கும்போது பள்ளியில் அல்லாஹ் ஒருத்தர் சொன்னாங்க, பள்ளியில் நீங்கள் நன்மை தரக்கூடிய காரியம் செய்யுங்க. என்ன செய்யணும்னு சொல்லி தராங்க. நீங்கள் குர்ஆன் ஓதுங்க, தொழுங்க, அது சம்மந்தப்பட்ட திக்ர்கள் செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க, இது போன்ற நன்மை தரும் காரியங்கள் செய்யுங்க. இந்த சொன்னதில் ரசூலுல்லாஹ் சொன்னதில் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எதுவுமே வரல, எதுவுமே இல்லை. இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் பூரா என்ன செய்யுது? ஜமாத்தில் தொழுதா 27 மடங்கு நன்மை. வேகமாக தொழுதுட்டு ஜமாத்து நடக்கும்போது பக்கத்தில் போய் இவங்க என்ன செய்கிறாங்க? ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமுதாயம் எப்படி வார்க்கப்பட்டிருக்கு, எப்படி அல்லாஹ்வோட உதவி கிடைக்கும்? அவன் அடிக்கிறான், குத்துறான், உரிமையை பிடிங்கிட்டான், வகுப்பு தொச்சை பிடிங்கிட்டான், ட்ரிபிள் தலாக் பற்றி பேசிட்டான், எல்லாம் பேசத்தான் செய்வாங்க. இருக்க ஒழுங்காக இருந்தால் தான் கத்தி வைக்கும்போது காயப்படாமல் இருக்கும். இருக்கிறவங்க ஒழுங்காக இருந்தால் தான். நீ வாட்டுக்கு தலையில் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கார் கத்தியை வச்சு முடிவுறுத்தக்கூடியவர். நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்ப என்ன ஆகும்? மண்டையில் XY செட்டுன்னு காயம் தான் வரும். அதான் உழுதுகிட்டு இருக்கு சமயத்தில் இருக்கு. நம்ம சரியில்லை, தகுதியில்லாதவங்களாக இருக்கிறோம். ஒரு பள்ளியினுடைய கண்ணியத்தை பேண தெரியல. நாம் ஒரு முஸ்லீம், நான் ஒரு மூமின், எனக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது. நான் அந்த கண்ணியத்தை பேணுவேன். இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க, இங்கே சும்மாவுக்கு வரேன், நான் ஆப்டாட் போட்டுன்னு அப்படி இருக்கும் இல்லை. இதுவரைக்கும் பெர்முடாஸ் போட்டுறீங்க, இது வரைக்கும் மறைச்சா போதும் தான். பெர்முடாஸ் போட்டுறீங்க, முக்காட்டவசர் எப்படி இருக்கும்? ஏன் அதை செய்ய மாட்டோம்? ஏன் செய்ய முடியல? நல்லது. இந்த இடத்துக்கு ஒரு கண்ணியம் இருக்குது, இந்த நாக்குக்கு ஒரு கண்ணியம் இருக்குது, இந்த உடலுக்கு ஒரு கண்ணியம் இருக்குது. இது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்கா இல்லையா? அப்போ நமக்கு கண்ணியமற்ற செயல்களில் எப்படி நம்மளால் ஈடுபட முடிகிறதுன்னு சொன்னால், உங்களுடைய கண்ணியத்தை நீங்களே என்ன செய்றீங்க? உணர்வதில்லை, பாழாக்குகிறீர்கள். அப்போ எப்படி நம்ம நன்மையின் பக்கம் செல்ல முடியும்? ஆகையால் இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் நன்மையது தீமையது என்று தெரிந்து அழகான முறையில் அதையெல்லாம் செய்யாத வரை இந்த சமுதாயம் முன்னேற்ற பாதையில் செல்லாது. நமக்கு அல்லாஹ்வின் தூதரை தவிர எந்த தலைவனும் நமக்கு பாதுகாப்பவர் இல்லை, எந்த தலைவர் பாதுகாப்பவர் இல்லை. அது முதல்ல விளைஞ்சிக்கிடுங்க. அதெல்லாம் இந்த துனியாவுடைய ஒரு சில காரியங்களுக்கு அவங்கள யூஸ் பண்ணிக்கிடலாம், அவ்வளோதான். ஆனால் உண்மையான வெற்றி, உண்மையான ஒரு வெற்றியின் பாதையில் அழைத்து செல்வதற்கு அல்லாஹ்வின் தூதரை தவிர வேறு யாருமே நமக்கு கிடையாது. அவருடைய வழிகாட்டுதலும் அல்லாஹ்வுடைய ஏவுதல், அல்லாஹ்வுடைய விளக்குகள், இது மாத்திரம்தான் ஒரு முஸ்லிமை சீரமைக்கும் என்பதை எனக்கும் உங்களுக்கும் நான் நினைவூட்டியவனாக நசீஹத் செய்தவனாக ஜும்மாவின் முதல் உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌபான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய
அருமை சகோதரர்களே, நாம் எதையெல்லாம் பாரதூரமாக கருதவில்லையோ அவையெல்லாம் நம்மை அழித்துவிடும் என்பதற்கு மேலும் ஒரு மார்க்க அறிஞருடைய ஒரு நசியத்தை உங்களுக்கு நான் பதிவு செய்கின்றேன். இமாம் இப்னு உசைமின் என்ற மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர் அவர் கூறுகிறார், புறம்பேசுதல் பெரும் பாவங்களில் ஒன்றாகும். புறம்பேசுதல் பெரும் பாவங்களில் ஒன்றாகும். அது தொழுகையோ, அந்த பாவத்தை தொழுகையோ அல்லது சதக்காவோ நோன்போ ஹஜ்ஜோ எதுவும் போக்கி விடாது. நீங்கள் புறம் பேசுவதனால் உங்களுக்கு ஒரு பாவம் சேர்ந்துருச்சுன்னா அதை உங்களுடைய ஹஜ்ஜோ தொழுகையோ சதக்காவோ நோன்போ செய்யாது, அழித்து விடாது. அந்த புறம் பேசியதனுடைய அந்த பாவம் உங்கள் கணக்கில் பாவமாகத்தான் இருக்கும். எவ்வளோ ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை பாருங்கள், கடுமையான எச்சரிக்கை. ஆனால் நாம் இன்றைக்கி எப்படி இருக்கிறோம்? அடுத்தவங்க விஷயத்தை பேசுகிறத சாதாரணமாக எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கி நாம் நம்ம குடும்ப சூழ்நிலைகளே, நம்மளோட சமுதாய சூழ்நிலைகள் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஒரு நாளை கடக்க வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்ட நபர்களை குறிப்பிட்ட காரியங்களில் நாம் புறம் பேசாமல் கடக்க இயலாது என்ற சூழ்நிலைக்கு வந்து விட்டோம். அவெல்லாம் இது மாதிரி விஷயங்களுக்கு நம்பிகிட்ட சொல்கிறான். அப்போவுமே சொல்கிறான், நபியே, தீமைகள் அதிகரித்து விட்ட போதிலும் நீங்கள் நன்மையை செய்யுங்கள், நம்பிக்கை இருக்காதீங்க. பொதுவாக மனுஷன் என்ன நினைப்பான்? பொதுவாக நாம் மட்டும் சரியாக இருந்து என்ன லாபம், இப்படி ஒரு மனநிலையே வரும், எல்லாருக்குமே வரும். இது யாருடைய குரல்? சைத்தானுடைய குரல். எல்லாம் யாருப்பா யோக்கியம், நம்ம மட்டும் சரியாக இருந்து என்ன பிரச்சனை அப்படி நினைக்கிறோமா இல்லையா? நம்ம மட்டும் சரியாக இருந்தால் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம். எல்லோரும் விஷத்தை சாப்பிடுவாங்க, நம்ம சாப்பிடுவோமா? அதை எப்படி சாப்பிட முடியும்? அதெல்லாம் தெரியுது, அதெல்லாம் உஷார் நம்ம. ஆனால் நம்மளை அழிக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கடுமையான இதுபோல் செயல்களை நம்ம செய்யலை, பெருசாக எடுக்கிறதில்ல. ஆனால் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் பயின்ற அந்த மாணவர்கள் சஹாபா பொறுப்புகள் இந்த விஷயத்தை செஞ்சாங்க, ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் முன்னால் இருந்த ஆட்கள் வேறு, பின்னால் இஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே வேறு. நீங்கள் நம்மள்கிட்ட மாற்றம் வந்திருக்கா. போன வருஷம் மாதிரியே தான் இந்த வருஷம் இருக்கிறோம், போன வருஷம் முந்தின வருஷம் மாதிரியே இந்த வருஷம் இருக்கிறோம். என்ன மாற்றம் மட்டும், ஏன் மாற்றம் வரமாட்டேங்குது? அதுக்கு என்ன காரணம் சொன்னால், பாவத்தை பாகமாக கருதலை, நன்மை எதுவென்று தெரிந்த பிறகும் நன்மையாக நம்ம மதிக்கலை. அப்போ நன்மையும் பாவத்தையும் பிரித்து அறிவிக்காத நாம், அதை உணராத நாம் மாற்றம் அடையாமல் இருக்கின்றோம். அதனால தான் அல்லாஹ் சொல்லுதான், எந்த ஒரு சமுதாயம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாதவரை அவர்களை அல்லாஹ் மாற்றுவதாக இல்லையா, அவனுக்கு அவன் மேலே அக்கறை இல்லை, போட்டோம் வழியில் விட்டுருவேங்கிறான். அல்லாஹ் மட்டும் நம்மளை கண்டு கொள்ளாமல் விட்டுட்டான், நம்ம நிலைமை என்னமாகும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க பாருங்க, சொர்க்கத்துக்கு தலைவர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க, ரஹ்மத்துல் ஆலமீன், அப்பேற்பட்ட மிக பிரபண்டமான ஒரு சமுதாயத்தினுடைய நபி, அவங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறாங்க, ரப்பே, என் இறைவா, நான் என்னுடைய காரியங்களை முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு கண்ணிமைக்கு கூட என்னை சொந்தமாக முடிவெடுக்க விட்டுறாத, நீனே அந்த முடிவெடுக்க அறிவிச்சுதா, நான் என் சொந்த அறிவு பயன்படுத்தி எடுத்துவிடக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்கள். ஒரு முடிவெடுக்கக்கூடிய நேரத்தில் நானாக முடிவெடுத்துடக்கூடாது, அதில் தவறு இருக்கலாம், நீ தான் எனக்கு அந்த முடிவை எடுத்து என்ன செய்யணும், அதில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பதை சஹாபா மக்கள் பதிவு செய்கிறாங்க. சரியான ஹதீஸ். நீ நம்மளுடைய நிலைமை என்ன, எந்தெந்த விஷயங்களில் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கோருகின்றோம், என்னை வழிநடத்து என்று கேட்கின்றோம் அல்லாஹ்விடத்தில். இப்போ அல்லாஹ்விடத்தில் வழிநடத்து என்று கேட்பது நாம் ரொம்ப கம்மி. அதனால தான் அல்லாஹ் விரும்பியே விரும்பாமலோ தொழுதமுன்னா ஈதில் சிராத்தல் முஸ்தகின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை அதில் சேர்த்து இருக்கிறோம். மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு. அதுலேயும் பொருள் தெரிஞ்சால் தான் நம்ம கேட்குறோன்னு தெரியும். என்னை நேர்வழியில் நடத்துவாயாக நல்லாட்ட ஒவ்வொரு வக்திலையும் கேட்குறோம், ஒவ்வொரு வக்திலையும் ஒவ்வொரு ரக்காயத்துலையும் ஒருக்கா கேட்குறோம். ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். இறைவா, நான் உன்னே வணங்குகின்றோம், உன்னே உதவி தேடுகின்றோம், நீ எங்களை நேரான வழியில் நடத்து. ஏன் அல்லாஹ் நம்மளை வழிநடத்த விட்டு விட்டால், அல்லாஹ் கைவிட்டு விட்டால் நாம் வழிகட்டு விடுவோம். அதுக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் இப்படியும் அல்லாஹ் கேட்க சொல்லலாம், ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத ஹதைத்தனா வஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். இறைவா, எங்களுக்கு நேர்வழி கிடச்சிருச்சு, அதுக்கப்புறமும் இந்த வழிகேட்டுக்கு நாங்கள் போயிடக்கூடாது, எங்களை காத்துற ரப்பே, நீ பெரிய கொடையாளி, எதில் அருள் செய்வதில் உன்னுடைய ரஹமத்தக மேலே தந்து நேர்வழியில் நடத்து என்று அல்லாஹ்விடம் அறுதினம் நம்மை மன்றாடி கேட்கும்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். இப்போ இதையெல்லாம் தெரிந்து நாம் வாழ்க்கையை பரபரப்பு இல்லாத சுவாரஸ்யமான வாழ்க்கையை வாழணும், நல்ல வாழ்க்கையை வாழணும், நல்ல உண்மையான வாழ்க்கையை வாழணும், பிற மனிதர்களிடத்தில் உண்மையாக இருக்கணும், படைச்ச ரப்பிடத்தில் உண்மையாக இருக்கணும். நம்ம ரெண்டில் ஒன்று கோட்டை விட்டோம்னா ரெண்டுமே சொதப்பிடும், ஒன்றில்லாமல் ஒன்றில்லை. ஆகையால் இனி வரும் காலங்களில்
நாம் கொஞ்சம் நம்மை மாற்றிக்கொள்வதற்கான முழு முயற்சி செய்வோம். பொய் சொல்லும் பொழுது இனிமேல் என்ன செஞ்சிடணும், ஒரு பயம் வரணும். இந்த பொய் என்ன நேரத்தில் கொண்டு சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை பயந்துட்டா போதும். அப்புறம் நிரந்தரமாக பயப்படுவோம். ஒரு தடவை பயப்படணும்னு சொன்னால் நிரந்தரமாக பயப்பட மாட்டோம். இதுதான் மாற்றத்தினுடைய முதல் அறிகுறி. ஆகையால் இனிமேல் நம்ம வரக்கூடிய காலங்களில் பொய்களில் இருந்தும் புறங்களில் இருந்தும் பிறமீறி பொறாமைப்படுவதில் இருந்தும் பிறருடைய குறைகளை தோண்டி துருவி ஆராய்வதில் இருந்தும் நாம் என்ன செய்ய நம்மை விலக்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு என்ன தேவையோ நேர்மையாக இருந்து அல்லாஹ்விடத்தில் கேட்போம். உலகமெல்லாம் ஒன்று கூடி சூழ்ச்சி செய்தாலும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. அதில் உறுதியாக இருப்போம். அவர் அப்படி செஞ்சிடுவாரோ, இவர் இப்படி பண்ணிடுவாரோ, யார் எதுவும் யாரையும் செய்துவிட முடியாது. அது முதல்ல விலகிக்கிடுங்க. அல்லாஹ்வின் நாட்டமின்றி, அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி யாரையும் எதுவும் செய்துவிட இயலாது. ஏன், இந்த உலகமே அல்லாஹ்வுடைய கட்டுக்குள்ளே தான் இருக்கிறது. அப்போ யாருக்காவது ஒரு கேடு நடக்குன்னு சொன்னால் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு தான் நடக்கு. அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு தான் நடக்கு. யாருக்காவது ஒரு நன்மை நடக்கிறது என்றால் அது அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி தான் நடக்கிறது. ஆகையால் அல்லாஹ்விடத்திலே முழு பாதுகாப்பு தேடுவோம். இயன்ற வரை முழுமையாக நம்மை பாவங்களிலிருந்து சிறியது பெரியது என்று பாராமல் முற்றிலுமாக நம்மை விலக்கிக் கொள்வோம். அல்லாஹ்வுக்கு அஞ்சுவர்களாக நாம் ஆவோம். எல்லா சூழ்நிலைகளையும் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவர்களாக, மறுமையை நினைத்தவர்களாக, கபரை நினைத்தவர்களாக, மரண வேதனை நினைத்தவர்களாக நாம் நமது வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போக வேண்டும். இல்லை என்று சொன்னால் கண் முன்னால் இருக்கக்கூடிய அத்தனை வாழ்க்கையும் பாருங்கள். பிளேட்டு கிளம்புன ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. 845 அடி உயரம் தான் போயிருக்கு குஜராத்தில். 845 அடி உயரம் கிளம்பி அப்போ தான் டேக்கப் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டேக்கப்பே 1000 அடி போகும். அப்புறம் 1000 கூடும். அதிகபட்சம் அவங்களோட ஹைட்டு 38,000. மேக்சிமம் பிளேட்டுகள் 34,000 35,000 தான் போகும். இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேகத்தினுடைய லிமிட்டேஷன். இது 1008 முன் 845 வரும்பொழுது குடியிருப்பு பகுதியில் விழுந்துருச்சு. கொஞ்சம் நேரத்தில் அப்போ 300க்கும் மேலான மக்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே அதில் இருக்கிறாங்க. பயணம் செஞ்சவங்கள 300 பக்கத்தில் 296 பேர் என்று அதிகாரப்பூர்வமாக லிஸ்ட்டு. இல்லை பெரிய வேடிக்கை என்னென்னா, விழுந்த இடத்துல குடியிருப்பு பக்கத்தில் மருத்துவமனை, நிறையா சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. அவ்வளோ வேறையும் வெந்த நிலையில் கறிக்கட்டைகளாக எடுத்துக்கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னால் வரைக்கும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தாங்க. வானத்தில் அவங்களுக்கு எல்லாம் முடிக்கப்பட்டு விட்டது. அவர்களுடைய விதி அவர்களை முந்தி கொண்டு விட்டது. எல்லோரும் கரிந்தவர்களாக சதை பிண்டங்களாக இருக்கிறது. இளைஞர்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்க்குறான் கீழே இதோடு உள்ள ஒரு தலை பாதி பாகம் மட்டும் கிடக்கு. இந்த முடியெல்லாம் கருகலை, முகமெல்லாம் வெட்டப்பட்ட நிலையில் கீழே கிடக்கு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. வெடிச்சு கீழே விழுந்து செதறினதில் ஏதோ வெட்டி அந்த தலைப்பாகம் பறந்து குடியிருப்பு பகுதியில் விழுந்திருக்கு. அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கவே முடியலை. யாராக இருந்தாலும் அந்த பூமியில் ஒரு மனிதன், அவனுக்கு எந்த மதமாக இருந்தாலும் மனிதன், அவனுக்கு என்ற உயிர், அது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட உயிர். அந்த உயிர் நாம் போகும் பொழுது வருத்தம் தான் அடைய வேண்டும். அவர்களுக்காக நான் பிரார்த்திக்கத்தான் வேண்டும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கொடுமையான சூழ்நிலை நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால் நமக்கு எதுக்குமே இல்லை, ஒரு நிரந்தரமும் இல்லை. இருக்கிற வரைக்கும் தான் நிரந்தரம். சம்பவிச்சதான் ஒன்றுமே பண்ண முடியாது. 3-4 வாரத்துக்கு முன்னால் நாகர்வேலுக்கு ஒரு முக்கியமான ஒரு தாய் ஜும்மா முடிச்சுட்டு வெளியில் வர ஒருத்தர் மோதிட்டான். சொல்லிட்டான், நீங்கள் நடக்கிறதுக்கு 4 மாதம் ஆகணும். கையாலெல்லாம் கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல் நாகர்வேலில் இருக்கிறார் யாசின் இம்தாதி என்ற ஒரு மார்க் அறிஞர். என்ன இது கண்ணுமிக்கு நேரத்தில் நடந்துடும். அல்லாவுடைய பாதுகாவலை தவிர வேறு பாதுகாவல் இல்லை. அல்லாவோட தூர் சொன்னது. நம்ம என்ன பாதுகாப்பு செய்தாலும் சரி. இந்திரா காந்தி சுட்டது யார்? முன்னாள் முக்கிய பிரதம மந்திரி இந்திரா காந்தி சுட்டது அவருடைய மெய்காப்பாளர்கள். அப்போ நாமளாக ஏற்படுத்திட்டு வேணும் பாதுகாத்துறோம் நினைக்கிறதே தப்பு. எந்த சூழ்நிலையும் பாதுகாக்காது, எந்த மனிதர்களும் பாதுகாக்காது. அல்லாவின் பாதுகாவலை தவிர வேறு எதுவுமே இல்லை. இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். இங்கே ஒரு 6 நாளைக்கு முன்னால் சென்னையிலிருந்து கேரளா பக்கம் ஒரு சகோதரர் வந்தார். கங்கை பக்கத்தில் ஆக்சிடென்ட். ஒரு முஸ்லீம் சகோதரர் அங்கே ஸ்பாட்லேயே இறந்துட்டார். அவருடைய பழைய போட்டால் போடுறாங்க. கையில் இவ்வளோ கயிறு இருக்குது, கயிறு கட்டியிருக்கிறார். இவன் அவர் அது செய்தி உங்களுக்கு உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ நமக்கு திடீர் ஒரு மரணம் வருது. அந்த மரணத்தில் நம்ம அந்த நிலையில் நம்ம அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத சூழ்நிலையில் விபத்தில் இறந்து விட்டால் ஷஹீதுகளின் பல அந்தஸ்துகள் ஒரு அந்தஸ்தை அடைந்து கொள்வோம். அல்லாஹ்வுக்கு இணை வைத்த மக்களாக முஸ்ரிக்களாக முஸ்லீம் என்ற பெயரில் வாழும் பொழுது நமக்கு விபத்தின் மூலம் உயிரெடுக்கப்படுகிறது என்றால் நாம் முஸ்ரிக்களாக மறைக்கின்றோம். நிரந்தர நரகத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு தான் அதில் இருக்கிறது. ஆகையால் இயன்ற வரை மார்க்கத்தை பின்பற்றுவோம். நமக்கு நேராகவோ மறைமுகமாகவோ நிழலாகவோ
அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மாம்பெரும் பாதகம் வரக்கூடாது. அமலில் அழிக்கக்கூடிய இதுவரை பேசப்பட்ட அந்த சிறிய பாகமாக நினைக்கின்ற பெரிய கேடுகள் எல்லாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இனி வரும் வாழ்க்கையில் நமக்கு முக்கியம், நமது அமல் முக்கியம். எனக்கு தரப்பட்ட வாழ்க்கையினுடைய ஒரே ஒரு மணித்துளியினுடைய ஒரு வினாடி முக்கியம். ஒரு வினாடியை கூட யாருக்காக நம்ம கொடுத்து விட முடியாது. அப்பேற்பட்ட நாம் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் திருப்திக்காக இந்த பூமியில் வாழ்வோம். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் நம்ம அமல்களை பறித்து கொண்டு நம்மிடம் உள்ள சிறும்பெரு தவறுகளை எல்லாம் மன்னித்து இனிவரும் காலங்களிலே அல்லாஹ்வுக்கு அருளுக்குரிய மக்களாக நம்ம அனைவரையும் ஆக்கிட வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌபானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னையுடைய இந்த ஜும்மா வந்து எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் இந்த உலகத்திலேயே மிக கண்ணியமாக வாழக்கூடிய ஒரு மார்க்கத்தை நம்ம தந்திருக்கின்றான். ஆனால் உலகத்திலேயே இழிப்பிறவிகளாக இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறது. காரணம், அல்லாஹ் அந்த மார்க்கத்தை விட்டு அல்லாஹ் கூறுவது போல ஷைத்தான் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றோம். இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இஸ்லாத்தை நீங்கள் என்ன செய்யணும், படிக்கணும். இப்போ எங்களுக்கு இஸ்லாமே தெரியாதான்னு கேட்டால் சத்தமாக சொல்லலாம், மெதுவாக சொல்லலாம், தெரியாது. தெரிஞ்சிருந்தால் சமயத்தில் பிரச்சனைலாம் வரக்கூடாது தானே. தெரியும் நமக்கு அல்லாஹ்னா யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய பண்புகள் சொல்லலாம் தெரியாது. அல்லாஹ்னா யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய ஆற்றலை சொல்லுங்கன்னா தெரியாது. அப்போ எப்படி அல்லாஹ் தெரியும் சொல்லுது? முஸ்லீம் மாற்று சகோதரர்கள் சொல்கிறாங்க, முஸ்லீம்களுடைய சாமி அல்லாஹ்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அல்லாஹ் தெரியுது தானே, அந்த அளவுக்கு தான் நமக்கும் தெரியுது. ஒரு சில பேர்கள் விதிவிலக்கு அல்லாஹ் உங்களை அருள் செய்யட்டும், அப்படியே விட்டுறாதீங்க. நீங்கள் இஸ்லாத்தை முறையாக கல்வியாக நீங்கள் பயின்று குறைஞ்சபட்சம் குடும்பத்தையாவது நரக நெருப்பிலிருந்து காப்பதற்கான முழு முயற்சி செய்யுங்க. இப்படியே இருந்துட்டேன்னு சொன்னால் சேர்த்து வைத்த சொத்துக்கள் நம்ம குடும்பத்துக்கு விட்டுட்டு போகிறோமே, இது மறுமை நாளில் நமக்கு பயன் தராது, பயன் தரவே தராது. ஏன் வச்சுக்கோ, பிள்ளைகளுக்கு ஈமானை சொல்லிக் கொடுத்து இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்துட்டோம்னு சொன்னால் மறுமையில் அவங்களுக்கு நமக்கு என்ன செய்வோம், அது நன்மையை தரும். இந்த 2 விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் இப்போ நல்ல சம்பாத்தியம் பண்ணி பிள்ளைகளை கொடுக்கும் பொழுது அதோடு சேர்த்து என்ன கொடுக்கணும், இஸ்லாத்தையும் ஈமானுடைய பரிபூர்ண அறிவையும் அந்த மக்களுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க சிறப்பான முறையில் வாழ்வாங்க. அது இல்லைன்னு சொன்னால் நமக்கு அடுத்து நான் சொன்ன மாதிரி பொதுக்கூட்டத்துக்கு தான் வீட்டில் ஆள் இருக்குது. ரேஷன் கார்டு தோறும் என்ன செய்தோ பொதுக்கூட்டத்தில் தான் ஆள் கொண்டு வரும். பொதுக்கூட்ட இடத்துக்கு பிறந்தவங்க நம்ம அல்ல. நீ சூழ்நிலை நம்மளை அப்படி கூட நிறுத்தியிருக்கு. ஆகையால் இனி வரும் காலங்களில் நாம் நல்ல விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறது தான் என்னோட இந்த ஜும்மா உரையினுடைய முக்கியமான விஷயம். இப்போ இந்த தர்மம் கேட்டு வராங்க இல்லையா, இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். சமீபத்தில் இதே ஊரை சேர்ந்த 2 பிள்ளைகளும், வயசு பிள்ளைகளும் ஒரு வயசான அம்மாவும் வராங்க. இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கா ஏதாவது உதவி செய்யுங்க. கல்யாணத்துக்கு என்னமோ உதவி இல்லை, மாப்பிள்ளைக்கு நீ என்னென்னலாம் கொடுக்கணும், நீ வீடு கூட கையேந்து எந்த காலத்தை கொடுக்க போகிற ஒன்று செய், அந்த மாப்பிள்ளை கேன்சல் பண்ணு, அப்படியே உட்காருங்க. இன்னும் 3 நாளையில் உனக்கு நல்ல மாப்பிள்ளை. அவனே ஒன்றுக்கு என்ன செய்வான், தங்கத்தில் கழுத்தில் செயின் போடுவான், வீடு தருவான், இருக்கிறதுக்கு நல்ல கண்ணியமான வாழ்க்கையும் தருவான். ஓகேன்னு சொன்னால் நம்ம கண்ணை முடிச்சு பார்க்கும்போது 1/2 கிலோமீட்டர் தாண்டிட்டாங்க. இதுதான் யதார்த்தம். வயசு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரா, வயசு 80 வயசு கிழவிய 4 நேரியில் 80 வயசு கிழவிய 19 வயசு பையன் எரிச்சிட்டான், ரேப் பண்ணிட்டான். 80 வயசு கிழவிய நீ 14, 15, 16 கூட்டிகிட்டு வர. இப்போ தான் வயசு பூப்பதின பிள்ளைகள் கூட்டிகிட்டு வீடு வீடாக வார. இந்த பிள்ளைகள் நிலைமை என்ன? உண்மையிலே நீ பெற்றிருந்தா, நீ ஒழுக்கமாக உண்மையிலே பெற்றிருந்தா உன் பிள்ளை நீ கண்ணியமாக வீட்டில் வச்சுருக்க வேண்டாமல் நீனா வரலாமே. பிள்ளைகளையாக கூட்டிகிட்டு வந்து முகத்தை காட்டுறதை வீடு விடா. இந்த பிள்ளை கல்யாணம் வச்சுருக்க, இந்த பிள்ளை என்ன இது? அப்போ இதுதான் நம்ம இந்த சமுதாயம் கண்ட பலன். ஒன்று விளங்கிட்டாங்க. என்ன தெரியுமா, நம்ம போய் இப்படி கேட்டோம்னா தர்றாங்க. அதனால் எல்லோரும் இந்த பேட்டை இருக்குல்லையே, பேட்டையில் முனிசிபல் ஸ்டாப் இருக்குது. நான் டெய்லி காலையில் கரெக்டாக அங்கே நான் கிராஸ் பண்ணும்போது என்னோடய டைம் 5 கிராஸ் பண்ணுவேன். அப்போ ஒரு 20-30 பேர் ஆண் பண்ணுமா எல்லோரும் கூட வச்சுக்கிட்டு இருப்பாங்க. காலியாக எம்டியாக ஒரு பஸ்ஸு வரும், காலையில் வரும், கடையத்தில் ரிட்டர்ன் வரும். இங்கேருந்து கடையத்துக்கு ஒரு பஸ்ஸு போகும். அந்த பஸ்ஸு ஃபுல்லாக அவங்க ஏறிடுவாங்க. எல்லோரும் அவங்கவுங்க ஆஃபீஸுக்கு போகிறாங்க. எல்லாருமே அமெரிக்காவுக்காண்டி ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கவுங்க ஏரியாவில் போய் இறங்கி அந்த ஆஃபீஸ் இருக்கும். என்ன ஆஃபீஸு? பிச்சை எடுக்க ஆஃபீஸு. அங்கே இறங்கி பிச்சை எடுத்துகிட்டு ஆஃபீஸில் அவங்களுக்கு 3 மணிக்கு தொழில் முடிஞ்சிடும். நீங்கள் போகணும்னு அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணிடுவான் ட்ரம்மு. உடனே அவங்க பஸ்ஸில் வரும்போது 500 முதல் 1000, 1500 கலெக்ஷன். மாத வருமானம் பாருங்கள். இங்கே இருக்க கடை ஓனர்களை தவிர வேலைக்கு இருக்கவங்களுக்காக்க உங்களுக்கு சம்பளம் அதிகபட்சம் எவ்வளோ இருக்குது? யாருக்கா 30,000 இருக்கா? 45,000 இருக்கா?
பிச்சைக்காரி சம்பளம் கூட நமக்கு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட வேண்டியதுதான். காலையில் ஒரு குறுப்பு கிளம்புது. நான் ஒரு நாள் நிறுத்தி சம்மந்தப்பட்டோட எல்லாம் டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு 5 நிமிஷம் லேட்டாக விட்டு கேட்டால் கையாலெல்லாம் கிடுக்கிடுன்னு ஆடிச்சு. சமுதாயம் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு போர்ச்சேரி. நல்லா நடப்பா, பஸ்ஸில் ஏறும்போது நானே முண்டி ஏறிச்சு இறக்குவா, பஸ்ஸுலேருந்து இறங்கும்போது முட்டுக்கால் பிடிச்சி நடக்கா. எனக்கு எங்கே போய் சொல்ல இந்த சமுதாயத்தை? நான் கேட்குறேன், அவங்க செய்த தவறு தான். அவங்கள மட்டும் விட்டுட்டு இருக்க முடியாது தானே. இதுக்கு முதல் குற்றவாளி யார் தெரியுமா? இந்த வீணா போன ஜமாத். அந்தந்த ஜமாத் இந்த அம்மா இறந்தா எங்கே அடக்குவானோ, அந்த மையவாடியை யார் வச்சிருக்கானோ, அந்த மையவாடியை யார் உரிமையாளனோ, யார் பொறுப்பாளனோ, அந்த மடையன் தான், அந்த மடப்பைய தான் இந்த அம்மாவுக்கு பொறுப்பு.